புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி IEEE மெட்ராஸ் பிரிவுடன் இணைந்து பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த 2ஆம் IEEE சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச நிகழ்வு பல்வேறு பொறியியல் களங்களில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சர்வதேச கருத்தரங்கில் ஆஸ்திரேலியாவில் உள்ள RMIT பல்கலைக்கழகத்தின் ஆஸ்திரேலிய ஆராய்ச்சி கவுன்சில் தொழில்நுட்ப பள்ளியின் இணைவர் முனைவர் சமன் அடப்பட்டு தொடக்க அமர்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். அவர் தனது சிறப்புரையில் பல்வேறு துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புகளை உலகளாவிய தேவையை வலியுறுத்தினார். மேலும் IEEE உலக அளவில் முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு நல்ல ஆராய்ச்சியாளருக்கு பேரார்வமும் தேடல் மனப்பான்மையும் இருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தரவை உருவாக்குகிறது, ஆனால் அந்த தரவு சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். 6G பற்றிய அரிய தகவல்களை எடுத்துரைத்தார். பிராந்திய இயக்குனர், இந்திய IEEE கவுன்சில் மற்றும் நிலையான வளர்ச்சி நடவடிக்கைகள் துறையின் துணைத் தலைவர் முனைவர் பொற்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னணுவியல் பள்ளியின் பேராசிரியர் முனைவர் நாகராஜன் கருத்து திருட்டு இல்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளியிடுவது, ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கும் போது நம்முடைய ஆய்வு பங்களிப்பு 70% இருக்க வேண்டும் மற்றும் கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்றும், மேலும் IEEE நன்மைகள் மற்றும் தொழில்முறை உறுப்பினர்களுடனான ஒத்துழைப்புகள் பெற வேண்டும் என்றும், IEEE மாநாட்டை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து சிந்தனையை தூண்டும் சிறப்பு விருந்தினர் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குனருமான தனசேகரன் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொருளாளர் ராஜராஜன் தமது உரையில் ஒரு கருவியில் அனைத்து துறை தொழில்நுட்பங்களும் இணைந்திருப்பது போல மாணவர்களும் AI, ML, VR போன்ற பன்முக தொழில்நுட்ப துறையில் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மற்றும் HAAயின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இது ஸ்மார்ட் தீர்வுகளை செயல்படுத்துகிறது, பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்று கூறினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி பன்னாட்டு பேராசிரியர்கள், பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் பங்கேற்பாளர்களை அன்புடன் வரவேற்று கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். இக்கருத்தரங்கில் டீன் முனைவர் அன்புமலர் சுமார் 182 தேசிய மற்றும் 7 சர்வதேச கல்வி நிறுவனங்களில் இருந்து 2135 ஆய்வு கட்டுரைகள் 5 முக்கிய பிரிவுகளின் கீழ் பெறப்பட்டது. அவற்றில் மிக தரமான 213 ஆய்வு கட்டுரைகள் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று தங்களது ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் என்று இக்கருத்தரங்கை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இக்கருத்தரங்கில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், கல்வி டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் வேல்முருகன், பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு டீன் முனைவர் கைலாசம், பேராசிரியர்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் கல்வி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். உலகளாவிய கல்வி ஒத்துழைப்பை நோக்கிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பயணத்தில் ICETEA 2026 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இந்த மாநாடு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு நிஜ உலக பொறியியல் சவால்களை ஆராய்வதற்கும் எதிர்காலத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப தீர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு துடிப்பான தளத்தை வழங்குகிறது. கருத்தரங்க தலைவர் பேராசிரியர் மற்றும் மின்னணு மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறை தலைவர் முனைவர் ராஜா நன்றி உரை வழங்கினார். This conference serves as a vibrant platform that brings together the brilliant minds from academia, industry, research organization to exchange ideas, present innovations, research contributions, and explore emerging technologies shaping the future of engineering application. As a premier international platform, the conference brings together scholars, researchers, and professionals from diverse disciplines to exchange ideas,
foster collaborations, and present advanced developments in emerging engineering technologies. This is the main thing I would like to again emphasize. Before, companies had power, now individual have power. So how the future, the future belongs to the ones who can learn fast and adapt fast and execute fast. So these are only three things you have to keep in mind. This IEEE International Conference is the correct platform for fulfilling the motto of IEEE. So this conference, what are the research papers we are submitting, and the young researchers and students and faculty members who are all submitting the papers in that IEEE conference. That conference, what are the topics or what are the problems you are discussing? That problems has to convert it into, that is idea. That idea is generally converted into data. That data has to convert it into technology. That technology has to convert it into real-time application. That is the motto for that IEEE International type of conference. IST play a very important role in the global research ecosystem. Today, scientific and engineering challenges are becoming increasingly complex and solely interconnected. So therefore, many of the problems we face cannot be solved within a single discipline. Therefore, progress increase depends on the collaboration across field, institution, industries, and even the countries. I would like to express my deepest gratitude for our chief guest, Dr. Saman Attapattu, Australian Research Council Fellow, School of Engineering, RMIT University, Melbourne, Australia. Sir, your inspiring words have truly extended our prospects and encouraged us to embrace the global perspective. We are deeply honored by your presence and the invaluable insights shared in this conference. Thank you, sir. மத்திய மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணி இந்திய அரசின் பதிவாளர் பொது மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் அறிவிப்பின்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளது. இதையடுத்து இந்த பணிக்கான பயிற்சி கூட்டம் மற்றும் பணியின் போது தேவைப்படுகின்ற உபகரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் வடக்கு துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் இணை இயக்குநர் புவனேஸ்வரி முன்னிலையில் உதவி இயக்குநர் சக்திவேல் மற்றும் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் கூட்டமானது நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு துறைகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வில்லியனூர் தாலுகாவில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் களப்பணியாளர்களுக்கு வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் கேள்விகளை எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதையும் தகவல்களை முறையாக சேகரிக்கும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு செல்லும் போது தாங்களே சுய கணக்கெடுப்பை மேற்கொண்டு குடும்பங்களில் இருந்து செல்ஃப் எனுமரேஷன் இந்த மாதம் மே 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஐடியை பெறுவதுடன் அந்த விவரங்களை சரிபார்த்து பதிவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக பயன்படுத்தப்படும் மொபைல் செயலி தகவல் பதிவேற்ற நடைமுறை தரவுகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுடன் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட இருக்கின்ற சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேண்டேட்டரி கேள்வி அதை கேட்டு அந்த டேட்டாவை ரிவ்யூ பண்ணி நீங்க சப்மிட் பண்ணாதான் அந்த டேட்டா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வரும். இஷ்யூ வந்து பேனிக் ஆகிடாதீங்க, பயப்பட இப்படி ஆயிடுச்சு நான் டேட்டா இப்படி பண்ணியிருக்கேன்னு பயப்படாதீங்க, அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேனிக் ஆகி ஏதாவது பட்டன் அமுத்தி விட்டு அந்த டேட்டா லாஸ் பண்ணிடாதீங்க, அது ஒன்று. அண்ட் உங்களுக்கு with and dedication, I will approach and treat every respond religion, caste, language, gender. வணக்கம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு பணி இப்போ நடக்க போகுது. அதற்காக களப்பணியில் ஈடுபட போற கணக்கெடுப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு
பல இடங்கள்ல பயிற்சிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த கணக்கெடுப்புல வந்து புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ரவிக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்க கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த ஆட்சியில் தொடங்கி பாதியில் நிற்கும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது இப்பகுதியில் விடப்பட்ட பணிகளை உடனடியாக தொடங்கி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் சுல்தான்பேட்டை பகுதி முழுவதும் குப்பைகள் வாரப்படாமலும் குப்பை தொட்டிகள் இல்லாமலும் உள்ளது. எனவே உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்து இப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். புதர்மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழை காலங்களுக்கு தூர்வாரி சீரமைப்பு செய்ய வேண்டும் என கொம்யூன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருட்டா தெரியுது. எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் தள்ளி நல்லா தண்ணி வாங்கல அதனாலதான் இப்ப வந்து வேலையை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அதை நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். தண்ணி வாங்கல அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். ரொம்ப தண்ணி வாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் MS முரளியின் தந்தை சுப்பிரமணியின் 5வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பூத்துறை பகுதியில் உள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மறைந்த சுப்பிரமணியின் 5வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மங்களம் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஐயனார், ஸ்ரீஹரி மற்றும் பேக்கரி உரிமையாளர் பாலமுருகன், தேவகுமார், முருகன், தொழிலதிபர் மூர்த்தி, திருமுருகன், நந்தா, உதயபாலா, அருள், தமிழ்செல்வன், பிரேம்குமார், மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இல்ல கூட இல்ல விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தில் சுமார் 3500 வெளிநாடு மற்றும் உள்நாட்டினர் வசித்து வருகின்றனர். ஆரோவில் சர்வதேச நகரத்தை சுற்றி கிரவுண்ட் வாக் திட்டம் நிறைவேற்ற மத்திய அரசு நிதி ஒதுக்கி அதன் அடிப்படையில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பணிகள் தொடர்பாக ஆரோவில் குடியிருப்பாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர்.
ஆரோவில் நகரத்தில் உள்ள இயற்கை சூழல் அழிக்கப்பட்டும் மரங்களை வெட்டுவதால் பாரம்பரியம் கெட்டுவிடுவதாக, இதனால் ஆரோவில் நிர்வாகம் ஒரு பிரிவாகவும் ஆரோவில் குடியிருப்பாளர்கள் ஒரு பிரிவாகவும் செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தில் ஒரு தரப்பினர் ஆலோசனை நடத்தினர். அங்கு வந்த மற்றொரு தரப்பினர் அங்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது என்பதில் இரு தரப்பினரும் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக சண்டையிட்டுக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் இடி மின்னலுடன் வானம் கரு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து சில இடங்களில் சாரல் மழை பெய்தது. மேலும் கடல் திடீரென உள்வாங்கிய நிலையில் கடல் அலையும் சீற்றமுடன் காணப்பட்டது. தொடர்ந்து காலை முதல் இடி மின்னல் நீடித்து வந்ததால் கடற்கரை சாலை மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. குறிப்பாக நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் லேசான சாரல் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், புரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையான்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் காலை முதல் பலத்த இடி மின்னலுடன் கருத்த மேகமூட்டம் நிலவி வந்தது. தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சாரல் மழை பெய்து வந்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் அதன் எதிரொலியாக நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் தாக்கமாக புதுச்சேரியிலும் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. அதனால் புதுச்சேரியில் இன்று முதல் புதிய விலை அமலுக்கு வந்துள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய விலைப்பட்டியலின்படி நேற்று லிட்டருக்கு 96 ரூபாய் 26 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் இன்று 2 ரூபாய் 99 பைசா உயர்த்தப்பட்டு 99 ரூபாய் 25 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் நேற்று 86 ரூபாய் 47 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட டீசல் 2 ரூபாய் 92 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 89 ரூபாய் 39 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலை மாற்றத்திலும் பெட்ரோல் 3 ரூபாய் உயர்ந்து 99 ரூபாய் 26 பைசாவிற்கும், டீசல் 2 ரூபாய் 92 பைசா உயர்ந்து 89 ரூபாய் 39 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் வணிகர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து செலவும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அடுத்தடுத்த நாட்களில் விலைவாசி உயர்வு ஏற்படுமோ என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.
பிராந்தியமான ஏனாம் பகுதியை சேர்ந்தவர் மல்லாடி கிருஷ்ணாராவ். இவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். தற்பொழுது அமைய உள்ள ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் கடந்த 13ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்றுக் கொண்டு சொந்த பிராந்தியமான ஏனாமிற்கு திரும்பிய அவர் ஹைதராபாத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இன்று காலை ஹெலிகாப்டர் மூலம் ஏனாம் ராஜீவ் ஆற்றங்கரை NEC ஜெட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட ஹெலிபேடிற்கு வந்தடைந்தார். வான்வழியாக வந்த அவருக்கு தரை வழியாகவும் படகுகள் மூலம் கடல் வழியாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு மேள தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக வந்த அவருக்கு தொகுதி மக்கள் ராட்சத கிரேன் மூலம் 25 அடி உயர மாலை அணிவித்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர். சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் 18ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். இதற்கான ஏற்பாடுகள் சட்டப்பேரவை வளாகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்வை தொடர்ந்து சட்டப்பேரவையின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடங்க உள்ளன. என்ன கைது போடணும்னு சொன்னீங்க எடுத்து வாங்க. ஒரு நாள் உட்காந்தாலும் அதை புது உட்காந்தாதான் அது மரியாதை. இங்கே உட்காந்து அப்போ கவர்னர் நம்ம ஆளுங்க சைன் பண்ணி இப்படி பாருங்க. NIRF தர வரிசையில் 51வது இடத்தை பெற்றுள்ள தன்னாட்சி நிறுவனமான காஞ்சிமாமுனிவர் அரசு முதுகலை ஆய்வியல் நிறுவனம் தனது வளாகத்தின் சூழலியல் தன்மையை வலுப்படுத்தும் நோக்கிலும் பொறுப்பான சுற்றுச்சூழல் நடைமுறைகளின் மீதான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் வகையிலும் ஒரு செடி ஒரு உறுதிமொழி எனும் முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது. இந்த முன்னெடுப்பு கல்வி வளாகத்தை வெறும் கற்றலுக்கான இடமாக மட்டும் நிலைநிறுத்தாமல் இயற்கையோடு விழிப்புணர்வுடன் கூடிய மற்றும் சமச்சீரான சக வாழ்வை பிரதிபலிக்கும் ஒரு இடமாகவும் மாற்ற முயல்கிறது. இந்த சூழலில் மரக்கன்று நடுதல் எனும் செயல்
சுற்றுச்சூழலை படிப்படியாக செழுமைப்படுத்தும் ஒரு திட்டமிட்ட மற்றும் குறியீட்டு ரீதியான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஒரு நிறுவன முன்னெடுப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஒரு செடி ஒரு உறுதிமொழி இயக்கம் கல்வி சமூகத்தினர், முன்னாள் மாணவர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்களை ஒன்றிணைத்து பசுமை பூங்கா அமைக்கும் பணியில் ஒரு கூட்டு ஈடுபாட்டை உருவாக்குகிறது. மேலும் இயற்கை உலகத்தை பாதுகாத்து வளர்க்கும் முயற்சியாக இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவில் விழிப்புணர்வு, அக்கறை மற்றும் நீண்டகால சூழலியல் உறுதிப்பாடு ஆகிய கலாச்சாரத்தை இது வளர்க்கிறது. இந்த முன்னெடுப்பை தொடங்குவதற்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்டது. ஒரு செடி ஒரு உறுதிமொழி நிகழ்வு புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை செயலாளர் மற்றும் ஆணையருமான சௌத்ரி முகமது யாசின் அவர்களால் முதல் மரக்கன்றை நடுவதன் மூலம் தொடக்கி வைக்கப்பட்டது. அவரை தொடர்ந்து புதுச்சேரி அரசின் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதியுமான குலோத்துங்கன் மரக்கன்று நட்டார். புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநரான ஷாலினி சிங் இந்த பசுமை இயக்கத்தில் பங்கேற்றதை மிகுந்த மகிழ்ச்சியாக கருதினார். புதுச்சேரி அரசின் வன பாதுகாவலரான அருள் ராஜன் பசுமை போர்வையின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் புதுச்சேரி NCC குழு தலைமையகத்தின் குழு தளபதியான கர்னல் ஆஷிஷ் திவாரி தனது முறை வந்தபோது ஒரு மரக்கன்றை நட்டு இந்த மரக்கன்று நடும் இயக்கத்திற்கு பங்களித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் கல்லூரி மேம்பாட்டு சபையின் தலைவரான முனைவர் சுடலை முத்து இந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இருந்ததில் மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் இயக்குநரான முத்து மீனா ஒரு மரக்கன்றை நடுவதன் மூலம் இந்த நிகழ்விற்கு ஆதரவளித்தார். வளாகத்தை பசுமையாக்கும் இந்த முழு நிகழ்வும் முன்னெடுப்பும் புதுச்சேரியின் பசுமை மனிதர் என்றும் ஒருங்கிணைப்பாளர் என்றும் போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குநரான டாக்டர் சசிகாந்த தாஸ் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுடன் இணைந்து ஒருங்கிணைப்பு குழுவாக செயல்பட்ட பேராசிரியர்களின் முன்னிலையில் இந்த நிகழ்வை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களை அவர் முன்னதாக வரவேற்று கௌரவித்தார். திடீர் கனமழை காரணமாக உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் சுலபமாக செல்ல முடியாமல் ஆங்காங்கே தடைபட்டிருந்ததால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழும் நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கனமழையிலும் உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் வடிகாலில் சரியான வாட்டங்கள் இல்லாததால் பணிகள் நடைபெறுவதால் ஆங்காங்கே தடைபட்டுள்ளதை அறிந்து இந்த வாய்க்கால் பணி பற்றி துணைநிலை ஆளுநரிடமும் முதல்வரிடமும் எடுத்து கோரி இதற்கான மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்ணா சில ஆன் பண்ணி விடுங்க. அண்ணா ஆன் பண்ணா அது எடுத்துட்டு சொல்றேன். நான் என் கிளாஸ் கொடுத்தானப்பா. திருப்பி அந்த ஒரே ஒரு திறப்பு மட்டும்தான் தண்ணி போகுது. இப்போ மழை அதிகமாக வந்துச்சுன்னா அந்த திறப்பு வெட்டி போச்சுனாலே தண்ணி ஊரில் தான் ஏறும். அதை வெட்டி
மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் 5வது ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில INTUC தலைவர் GR பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதையொட்டி முதலியார்பேட்டை உழந்தைக்கீரபாளையத்தில் உள்ள அருள்மிகு சக்திவேல் பரமானந்த சுவாமி ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள மாநில INTUC தலைமை அலுவலகத்தில் மறைந்த தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாநில INTUC தலைவர் GR பாலாஜி ஊசுடு தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டிற்கான டி-ஷர்ட்டுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் ரவிச்சந்திரன் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகிலும் உழவர்கரை சாலை தெருவிலும் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, லட்சுமி நாராயணன், காலப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில், அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில AITUC தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், மாநில INTUC நிர்வாகிகள், ஆட்டோ சங்க மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், டாக்டர் ரவிச்சந்திரன் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். அதுக்கு நான் எனக்கு ஒரு போட்டோ போடணும். கொரோனா போடு. நாங்க பாருங்கண்ணா. சாப்பாடு போறதெல்லாம் பார்க்க கூடாதுடா. என்னடா